அதனால் நீங்கள் வந்தவொன்னு எனக்கு யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆகையினாலே ஏன்னா விளம்பரம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே வித்தாகாது. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் விளம்பரம்னா சரி வருமா? ஆகையினால் நம்மளை மாதிரி தொத்த கலைஞர்களுக்கு அது வீடியோ எடுத்து எங்களை கொண்டு வருகின்ற அன்னார் மாதவன் அண்ணா அவர்களுக்கு முதல்ல நன்றி கடந்த வணக்கம். இருந்தாலும் அந்த சுணக்கத்தோடு இந்த இடத்தை பார்த்தவுடன் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆகா, குறிஞ்சி நிலத்தையும் குளிர்ச்சியான வனத்தையும் பார்க்கின்ற பொழுது அழகர் மலை எப்படி இருக்கிறதோ அதுபோல அல்லவா இந்த நிலம் இருக்கிறது. அடர்ந்த மரம் தனிலே அற்புத வனத்தினிலே இன்னும் இவளை பற்றி பாட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. மூக்குத்தி பூ மேலே காற்று உட்கார்ந்து பேசுதம், சொர்க்க சாம்ராஜ்ய இந்திராதி தேவர்களும் என்ன எதிர்காலில் இருந்து நிலை கண்டு கதிகலங்கி எழுந்து நின்று வணங்குவார். எந்த மக்கள்
நமக்கு எப்பொழுதும் உத்திரவாகத்தில் நன்மையும் உண்டாவதாக இருந்தாலும் பூர்வத்தில் அகோர் யுத்தமோ இல்லை வேறு எவ்வித கழகமோ பார்க்கும்படியாக நேரிடும் என்ற ஏக்கமல்லாது வேறொன்றும் இல்லை. இல்லாட்டி போனால் கழகப்பிரியா நாரத என்று என்பது நினைத்திருக்குமா? பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவில் ஆகாயம், ஆகாயத்தில் வாயு, வாயுவிலே தேய்வு, தேய்விலே அப்பு, அப்புவிலே பிருத்திவி அன்னம், நரகம் ஒரு பட்சிகள் தோன்றி, தாவர சங்க மதிகள் தோன்றி, மறுபடி தோன்றின வழியே ஒடுங்குனர் ஒடுங்குனர் இப்படிலாம் படைத்தாலும் கூட அபிஷேக பிரிய சிவா, அலங்கர பிரிய விஷ்ணு, சோஸ்திர பிரிய சூர்யா, கனிப்பிரிய கந்தா, கனகப்பிரிய நாரத என்று நான் என் சிரசாகப்பட்டது 1008 சுக்குகளாக எனது அண்ணன் தக்கனிட்டு சாபம். அதனால் கழகம் துவக்க வேண்டும், கழகம் பிறக்க வேண்டும். அதற்கு முன்பு நான் கழகம் செய்வதற்கு முன்பு ஏதோ ஒரு மாலையும் பொன்னாடை வருவது போல் எனக்கு தெரிகின்றது. வரட்டும், அதை வருது வருது. நாரதராக நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் நீதிமணி அவர்களுக்கு பூமாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எங்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கு முதல்ல நன்றி இழந்த வணக்கம். ஆகையினாலே மாலைகள் பல வகை இருக்கிறது. புகழ் மாலை, கல்யாண மாலை, காது குத்து மாலை, ருதுவானாலும் மாலை, கடைசியில் போகும்போது மாலை. ஆனால் எல்லா மாலையை விட எந்த மாலை தலை சிறந்த மாலை தெரியுமா? இந்த மாலை புகழ் மாலை தான். அதைத்தான் சொன்னான், தோன்றிடி புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதை போல எல்லா மாலையை விட புகழ் மாலை தான். அந்த மாலையை விட எந்த மாலை தலை சிறந்து தெரியுமா? புகழ் மாலையை விட திருமண மாலை. அதை விட இந்த உலகத்தில் தலை சிறந்த மாலை எதுவுமே கிடையாது. முதல் தரம் படித்தது புகழ் மாலை, இரண்டாம் தரம் படித்தது கல்யாண மாலை. இந்த 2 மாலையை தவிர மற்ற மாலை எல்லாம் அதற்கு பிறகுதான். ஆகையினாலே இப்படி எங்களுக்கு மாலை அணிவித்து எங்களை உயர்த்தி சந்தோஷமாக அமர்ந்து உட்கார்ந்து இருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். இருந்தாலும் நீங்கள் 1000 வேணாம் சுணக்கம் என்பதனாலே நான் ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் சிரசாகப்பட்டது 1008 சுற்றுகளாக எனது அண்ணன் தக்கனிட்ட சாபம். அதனால் கழகம் துவக்க வேண்டும், கழகம் பிறக்க வேண்டும். அதற்கு முன்பு எந்த தொழில் செய்தாலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் ஒரு கிளவி கேட்டது மாதிரி. நாட்டில் என்ன கேட்போம்? கடவுளை பார்த்தா சொத்து வேணும், சுகம் வேணும், நாடு நகரம் அத்தனை நான் தான் ஆளணும் ஆசை வரும். இந்த பக்தியில் 3 வகை பக்தி இருக்கிறது. 3 வகை பக்தினா என்னென்ன அப்படின்னா, அருள் பக்தி, பொருள் பக்தி, பயபக்தி. அப்போ அருள் பக்தி என்ன தெரியுமா? எந்த ஆசையும் இல்லாமல், எது மேலேயும் பற்று இல்லாமல் கடவுளவே நினைத்து கடவுளுடைய பாதத்துக்கு செல்ல வேண்டும். இந்த ஆன்மா கடவுளுடைய பாதத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்று வணங்குவதற்கு பேர் தான் அருள் பக்தி. அப்படி வணங்கியவர்கள் பல பேர். அந்த வகையிலே அப்பர், சுந்தர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் இவர்களெல்லாம் கடவுள் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் நாடு நகரம் சொத்து செய்து வாங்க நினைக்காம நான் பிறந்த பிறவிக்கு பலன் அடைய வேண்டும் என்று அவர்களெல்லாம் இறைவனுடைய பாதம் அடைய வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். அதற்கு பேரு அருள் பக்தின்னு பேரு. ஒருத்தர் வாழ்ந்தார், யார் தெரியுமா? மன்னாதி பூதமோடு விண்ணாதி தாயும் இருந்தன்ன தந்தையும் இருந்தன்ன தன்பிறவி உறவு கோடி தன்மல்லை குவிந்தன்ன கனவேர் எடுத்தன்ன இந்த தாரணியும் ஆண்டும் என்ன சேர்கள் இருந்தன்ன குருவாய் இருந்தன்ன சீடர்கள் பல இருந்தும் என்ன சித்துகள் பல கட்டதும் என்ன நித்தமும் விரதங்கள் செய்ததென்ன நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினேன் என்ன பலன் எமன் ஓனை ஒன்று கண்டு தடுக்க உதவுமோ இந்த உறவெல்லாம் சந்தை உறவு என்றுதான் உன்னிருபாதம் பிடித்தேன். ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லைவாள் நடராஜனை என்று நடராஜபக்தனாகப்பட்டவன் எப்படி இந்த உலகத்தில் சொந்தம் வந்த அத்தனையுமே எல்லாமே சந்தை உறவுதான். இறைவா உன்னுடைய பாதம் அடைந்தால்தான் என்னுடைய நான் பிறந்த பிறவிக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி எப்படி இறைவன் பாதம் அடைய வேண்டும் நினைத்தார்களோ அதற்கு பேர் இறை பக்தின்னு பேரு. பொருள் பக்தி என்ன தெரியுமா? அண்ணே உட்கார்ந்து இருக்கிறவர்
அவர் மாதிரி ஒரு இன்னைக்கு அந்த வருஷம் அப்பா காரு நீங்க சீமா அண்ணன் கார் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் நினைக்கிறது அண்ணன் பாரு நம்ம கூட நாடகம் ஆடினாரு. ஆமா, அவர் கார் வாங்கி விட்டாரு. நம்ம வீட்டுல மோறு கூட வாங்கி கொடுக்க முடியாம இருக்குமே. அடுத்த வருஷம் கார் வாங்கணும் முருகா. அப்படி அவருக்கு நிகராக நான் கார் வாங்கிட்டா உனக்கு 5 வருஷம் நடந்து இந்த காணிக்கையை செலுத்துகிறேன் என்று பொருள் மேல பக்தி கொண்டு வைப்பது பொருள் பக்தின்னு பேரு. பயபக்தின்னு என்ன தெரியுமா? பயபக்தி தான் எல்லோரும் நினைக்கக்கூடிய பக்தி. ஒரு மனிதனுக்கு உயிர் போகக்கூடிய தருவாய் இருந்து வந்து விட்டது தெரிந்து விட்டால் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட உயிர் போக போக நினைத்து விட்டால் அப்ப சொல்லுவான், இறைவா, காசிநாதா, மீனாட்சி அம்மா, சொக்கநாதா, இன்னும் ஒரு 3 மாசம் 3 வருஷம் என் உசுறு தள்ளி போகக்கூடாதா? ஏன் பேரம் பற்றி விட்டுட்டு போகலையே? அப்ப நார்த்திகன் கூட கடவுளை பற்றி உயிருக்கு பயந்து இறைவனை வணங்குவதற்கு பேர் தான் பயபக்தின்னு பேர். இந்த 3 வகை பக்தியிலே நான் பயபக்தியாக வழங்கவில்லை, பொருள் பக்தியாக வழங்கவில்லை. என்னுடைய சிந்தனையெல்லாம் இறை பக்தியாக இருக்கிறது. இறைவனுடைய பாதம் அடைய வேண்டும் என்று அனிதனும் என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயண சொன்னாலும் கூட தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வம் அறிவும் தரும் அன்பர் என்பவருக்கே இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்கின்ற பக்தி பெருக்கோடு நித்தம் தவம் கிடந்த அந்த அபிராமி பட்டருக்கு எப்படி அந்த அன்னை ஆதிபராசக்தி காட்சி அளித்தாளோ அதுபோல இந்த உலகத்தை ஈன்ற அந்த மாதா ஈஸ்வரி ஆயிரங்கன் உடையவள், அவள் காட்சி அளிக்க வேண்டும் நோக்கத்தோடு அம்மன் கோயில் கீழக்காலே அன்னவயம் மேற்காலே ஆதி பராசக்தியை வணங்கினாலும் கூட வண்ண தமிழகத்தின் வறுமை பிணி போக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய பெருங்குடி மக்களே, போர் என்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உலகெங்கும் ஒரே இனம், அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளே, இந்நாட்டு எதிர்கால மன்னர்களே, துரத்தி வரும் புலியை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மங்கையர்களே,
இன்றைக்கு அந்த முறத்தை கூட தூக்க முடியாமல் இருக்கின்ற எனதருமை தாய்மார்களே, பாமரர்களே, பக்தியாளர்களே, பண்டிதர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆயக்கலை 64லும் நாடக கலையே தலை சிறந்த கலை என்பார்கள் சான்றோர்கள். காரணம், கதையில் வரும் பாத்திரத்தில் வேடமிட்டு பாடி பேசி நடித்து இவை அனைத்தையும் ஒருவனை செய்து காட்ட வேண்டும். அந்த அளவிற்கு திறமை உள்ளவனாக நான் இங்கு வரவில்லை, ஏதோ சின்னவன், சிற்றறிவு பெற்றவன். இந்த நாடகத்தில் வேடமிட்டு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுதையால் அதனால் எழுந்த துணிவினால் உங்கள் முன் நிற்கின்றேன். என்னிடம் காணும் குற்றங்களை மறந்து குணம் என்பதை கை கொண்டு இந்த அவையின் வரவை நீங்கள் காத்துக் கொடுத்தால் என்னால் முடிந்ததை செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என் கதைக்கு செல்வதற்கு முன்பு அண்ணே நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, அதனால் நீங்கள் வந்தவொடனே எனக்கு யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆகையினாலே ஏன்னா விளம்பரம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே வித்தாகாது. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் விளம்பரம்னா சரி வருமா? ஆகையினால் நம்மளை மாதிரி தொத்த கலைஞர்களுக்கு அது வீடியோ எடுத்து எங்களை கொண்டு வருகின்ற அன்னார் மாதவன் அண்ணா அவர்களுக்கு முதல்ல நன்றி 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 கடந்த வணக்கம். இருந்தாலும் அந்த சுணக்கத்தோடு இந்த இடத்தை பார்த்தவுடன் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆகா, குறிஞ்சி நிலத்தையும் குளிர்ச்சியான வனத்தையும் பார்க்கின்ற பொழுது அழகர் மலை எப்படி இருக்கிறதோ அதுபோல அல்லவா இந்த நிலம் இருக்கிறது. அடர்ந்த மரம் தனிலே அற்புத வனத்தினிலே Bye.
காமாகியும் கமட மாதாகியும் ஏறுவை எடுக்கும் தான் ஏனமாகியும் நர அரியாகி என்னரும் குரலாகியும் கூழல்வாய் மலத்தறிந்த கோவாகியும் மரக்கரை வென்ற வான நாயகனாகி நின்றாமல் மலரை மலவேன் என்றபடி எனது வாட்டன் ஸ்ரீமன் நாராயண சிறுசில் வைத்து நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை நாவில் உரைத்து கழகத்திற்கு காரணம் கிடைப்பதற்கு முன்பு ஏதாவது சப்தம் கேட்கிறதா என்று அறியலாமா? அருமையான கானம் கானத்தவே இப்பொழுதுதான் ஒருவேளை சாப்பாட்டு வேலையா இருக்குமோ அதான் கூடாவே தாமதமாகவே இருக்கும். ஆஹா, இந்த கானத்தை கேட்டவுடனே இப்பொழுதுதான் எனக்கு பிறந்தது ஞானம். ஒரு நூல் பேச வையா, இதற்கு முன்பு ஞானம் எனக்கு பிறக்கல. இதுவரைக்கும் எனக்கு ஞானம் பிறக்கல, இப்பொழுதுதான் பிறந்து விட்டு. காரணம் என்னவென்றால் ஆலோலம் சோவென்றியும் மங்கை நல்லால் இசைத்த குரல் எனது செவி வழிகளிலே புகுந்து புற மனங்களையெல்லாம் வீழ்த்தி அகக்கண்ணை திறந்து உயிருடன் கலந்து ஞான பிரவாகத்தை உருவாக்கி இசை என்கின்ற இன்ப வெள்ளத்தில் மூழ்கச் செய்து என்னை அறியாமலே எங்களுக்கு கொண்டு வந்து விட்டதே. ஆஹா, பார்க்கின்ற பொழுது சோதிமயமாக தெரியும். சோதிமயமாக எல்லாமே சோதிக்குள்ளதான் அடக்கம். அப்படியா? ஜோதிடமே சோதிக்குள்ளதான் அடக்க முடியாது. சோதி எப்படி தெரியுது? அந்த சோதியை சொல்லலங்க, நான் சொல்ற சோதி வேற, நீங்க சொல்ற சோதி வேற. ஏன் சோதிக்குள் அடக்கம் சொன்னேன் தெரியுமா? இந்த உலகம் உற்பத்தியானதே சூரிய பகவானாலதான் உற்பத்தியானது என்று பிரபஞ்ச உற்பத்தியில போட்டிருக்காங்க. அப்ப எப்படி பூமி சூரியன் வெப்பத்தினாலதான் உருவானது? முதல்ல புல்லாகி, அப்புறம் பூண்டாகி, அப்புறம் செடியாகி, அப்புறம் மரமாகி கொடியானது. காரணம் முதல்ல பூமி தான். பூமியை, இந்த பூமிக்குள்ள அத்தனை ஜீவராசிகளை உண்டு பண்ணது யாருன்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவான் எப்படி இந்த ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது என்ன சொல்றான்னா, இப்போ கோழி முட்டை ஓடுது. கோழி முட்டை ஓட்ட உடனே அந்த முட்டையை எப்படி பொறிக்குது? அடகடத்து பொறிக்குது. அடகடக்கின்ற பொழுது அந்த முட்டை என்ன நிலையாகிறது? கோழி அடகடக்கும் பொழுது உஷ்ணம் இருந்தால்தான், சூடு இருந்தால்தான் உற்பத்தி என்ற தன்மை இருக்கும். அதனாலதான் குழந்தை என்பது குரமாத்தையிலே பிறந்துட்டா அதுக்கு ஆங்கிலத்தில் ஐஸ் வாருன்னு சொல்றாங்கல்ல, அது ஐஸ் அல்ல, சூடை உண்டு கொண்டுவதற்கு பேர். அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சூடு தேவையோ அந்த அளவுக்கு தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளவு சூடு இருக்குமோ அதே சூடு அங்கே ஐஸ் வாருன்னு சொல்றா பத்தியா, அந்த இடத்துல அந்த சூடை வச்சிருப்பாங்க. ஆகையினாலே இந்த உலகம் உற்பத்தி எப்படி ஆகிறது என்றால் சூரியனுடைய தன்மையால தான் அத்தனையும் உற்பத்தியானதாம். அப்ப இந்த உலகத்துக்கு உற்பத்தியானதுன்னா சோதி. அந்த சோதி ஒன்றில் என்றால் உலகம் உற்பத்தி ஆகுமா? அந்த உலகமே சோதியால் உற்பத்தி ஆகிறது. இந்த இடத்துல ஒரு சோதி இருக்குன்னா சாதாரண சோதியா? அந்த சோதியை விட இந்த சோதி ரொம்ப தலை சிறந்த சோதி. அவருக்கு தெரியும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், என்னை வரும் கூற்றுதான் என்ன செய்யும் என்று அருணகிரிநாதன் பாடினான். என் தலைவன் முருகனை நினைத்து விட்டால் முருகதாசனை தாசன் என்பது வேறு, முருகன் என்பது வேறு அப்படி சொல்லக்கூடாது. தாசன் யாரு தெரியுமா? அவன் தான் அருணகிரிநாதன். அவன் முருகன் மேலே தாசனாக இருந்தான். எப்பொழுது இருந்தான் தெரியுமா? எப்பொழுது வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து இனிமேல் இல்லற கூட்டே வேண்டாம் என்று நாம் தன்னுடைய எந்த பெண்ணுமே நமக்கு கிடைக்கல, ஆகையினால நமக்கு அக்காலே நம்ம கூட வர்றாளே, நியாயமா அக்காலோட சேர்ந்த மனுஷனை நம்ம அப்படி நினைத்து கொண்டு எப்பொழுது திருவண்ணாமலையில் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழுகின்ற பொழுது தலைவன் முருகன் தாங்கி பிடித்தான். பிடித்த உடனே அருணகிரிநாதா, நீ சாதாரண ஆள் இல்ல, ஆகையினாலே நான் உனக்கு நாவிலே முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரை என ஓதும் என்று நான் உன் நாவிலே எழுகின்ற பொழுது எழுதி முடித்தவுடனே என்னை பற்றி நீ புகழ்ந்தது உலகத்திலே பாடுவா என்று அங்கு வரம் கொடுத்தான். அப்ப முருகனாகப்பட்டவன் தாசனுக்கு வரம் கொடுத்ததுனால அருணகிரிநாதனுக்கு முருகதாசன் என்று பெயர். அந்த தாசனை சொல்ல, தாசன் என்பது வேறு. என் தலைவன் முருகன் எப்படி சிவனார் மனம் குளிர உபதேசம் மந்திரம் வரு செவி மீதிலும் பகர் செய்குரு நாதா,
ஓதிவித்த நாதர்கற்க ஓதிவித்த முனினான ஓரெழுத்தை ஆறெழுத்தில் ஓதிவித்த பெருமாளை என்று எப்படி என் தலைவன் முருகன் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை சொன்னாரோ அதுபோல இந்த பெண்மணியாகப்பட்டவள் குரலை கேட்கின்ற பொழுது ஆலோலம் சோ என்று அந்த பிரணவத்துக்கு நிகராக அவள் சொல்லிக் ஆகையினாலே இவள் குரலை கேட்டவுடன் எப்படி இருக்கிறது தெரியுமா? இட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிளங்கோ என்று கூவினாலே திருவள்ளந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பன் மகனை காப்பாற்றுவதற்காக என் தாய் கலைமகள் வளங்கோசை வையம்பெற அப்பேற்பட்ட அந்த கலைமகளுக்கு நிகராக இவள் குரல் இருக்கிறது. இவள் குரலை கேட்டவுடனே இன்னும் இவளை பற்றி பாட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. மூக்குத்தி பூ மேலே காற்று உட்கார்ந்து பேசுதம் பூங்கமலம் புறையாத மாணிக்கம் மேவாத முத்தாரம் முளையாத செங்கரும்பு குவியாத செந்திரிகை குலையாத வான்நிதி அவியாத மீனரசி அழியாத அமுத குங்குமம் புரை நீக்கி செந்தமிழில் புரை நீக்கி செவ்வெளிக நகையாக்கி அந்த நகையை பூத்தது என்ன கடல் புரியாச்சா நகை என்ன பூத்தது என்ன இந்த பெண்ணின் குரலில் தேனிவினிய அப்படியா இந்த பெண்ணின் குரலில் தேனிவினிய செந்தமிழா கேட்கிறதே ஆகா எதையான விடத்துக்கு இப்பத்தான் விடலாம்னு நினைக்கிறேன் அந்த ஆளும் மறிக்கிறார். என்ன செய்யறது என்ன செய்யறது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்ப கூடாது, நம்பவே கூடாது. என் பாட்டை மாதவனால வரப்பட்டது அந்த கதை, பெரிய கதை. ஆமா
ஏன்னா மாவலி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவன் தானம் கொடுக்க ஆரம்பிச்சான். எல்லாத்துக்கும் கொடுக்கின்ற பொழுது பாருங்க, தன்னுடைய குருவாகப்பட்டவர் சுக்கராச்சாரியார் சொல்லுகிறார், டே குட்டை பயிலா இருக்கான், இவன் கேட்கறத கொடுத்துறாத வேணாம்னா. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கிறது. என்னன்னா, டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைன்னா, அப்போ குருவாகப்பட்டவர் பாடசாலையில் தான் மாணவனுக்கு திருத்தம் சொல்லணும், ஆட்சியில் வந்து சொல்லக்கூடாது இல்லையா? என் பாட்டன் பார்த்தாரு, டே ஓ மாணவன்னா உன் பள்ளியில் வச்சுக்க, ஆனால் மன்னனாக இருந்து மற்றவருக்கு தானம் தர்மம் செய்கின்ற பொழுது நீ சொல்லக்கூடாது. அதனால் அவனு கேட்காம என்ன பண்ண, தானம் தர்மம் பண்ணலாம்னு நீரை வார்த்து கொடுக்க. அப்போ தான் இவர் போய் கமண்டலத்தை போய் அடைச்சிக்கிட்டார். யார்? சுக்கராச்சாரியார். உடனே பாட்டேன் மாதவன் குட்டியாருக்கு ஒரு பார்த்தார், ஒரே குத்து கண்ணேன். அப்படி குத்துனதுனால தான் அவருக்கு ஒரு கண்ணு தெரியாமல் போனது. ஏதை நான் சொல்கிறேன்னா, அப்போ நெட்டையை நம்பாதெல்லாம் நெட்டையை நம்பினா குட்டையை நம்புன்னு சொன்னார், நம்ப வேணாம்னு சொன்னார். யார்? தான் குரு சொன்னார். ஆனால் கேட்கல மாணவன். அப்பொழுது பாருங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டேன். 3 அடி தானே, நடந்தால் 2 அடி, ஆமாம் படுத்தால் 6 அடிங்க, 3 அடி தானே விடியா வாங்கிக்கண்ணா. விண்ணையும் மண்ணையும் ஒரு 2 அடி அளந்துட்டேன், இன்னும் 1 அடி எங்கன்னு கேட்கின்ற பொழுது எங்குமே கிடையாதுங்க. என் சிரசு தான் முக்கியம் பண்ணும் பொழுது, அப்போ சிரசை முதிச்சு பாதத்துக்குள்ளே அனுப்புனேன். அப்போ நெட்டையாக வந்திருந்தா கூட நம்பியிருக்கலாம். அந்த குட்டையாக வந்த என் பாட்டன் மாதவன் குட்டையாக வந்ததுனால அண்ணே நம்பாமல் போய் அங்கு வந்த பொலிமொழி தான். ஆகையினாலே அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்திலே ஆலோலம் சோ என்ற கானம் கேட்கின்ற பொழுது நான் என்று ஆசைப்படுகிறேன். ஆகையினாலே ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற ஓடுகிற
அளவுக்கு வேற ஆள வெளியில விடலாம். ஆமா, ஆகையினாலே இப்படி சுந்தரம் அதையெல்லாம் வாடகை கூடாது, அதெல்லாம் வாடகை கூடாது. அல்லாலாபேரி ஆள்பாடி அவர்கள் எஸ்ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். எனக்கு நேரி மனோஜ் 100 ரூபாய் ராஜரத்னம் அவர்களுக்கு அன்புரை அளித்திருக்கிறார். அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு ராஜரத்னம் சார்பில் நன்றி அணியார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆடு வச்சிருந்தேன் அண்ணன் கேட்டிருக்காரு. எங்க அது ஓடி போச்சா? அண்ணன் கேட்டு நான் கூட நீங்க பண்ண வச்சிருக்கீங்களா? இல்ல, ஒரு காலத்துல வச்சிருந்தேன் பண்ண, இப்ப அதெல்லாம் கிடையாது. அது சரி, மனித பிறவியா, அதுக்கு பெரிய கதை இருக்கியா? நினைச்சேன், அவர் சொன்னாரு. ஆமா, ஆடு வச்சிருந்தேன் வேண்டாம் என்று இந்த பாட்டு ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் இப்படி இருந்தாலும் கூட நன்றி. ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார்